இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கங்கள். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி. வருடம் 365 நாட்களும் ஸ்ரீவத்சத்தில் சுபதினம்தான். இருந்தாலும் இந்த நாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. மனிதனாக உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய லட்சியம் என்ன என்றால், இறைவனடி சேர்ந்து இறைவனுடைய யதாஸ்தானத்தில் அவனுடன் இரண்டர கலத்தல் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய வாழ்நாள் லட்சியம் என்று கூறினால் அது சற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. ஆழ்வார்களெல்லாம் இதை நான் உரையாக சொன்னதை கவித்துவமாக சொல்லியிருக்கா. உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய உரிமை வைகுண்ட பிராப்தி அப்படின்னு எல்லா ஆழ்வார்களும் உவந்து சொல்லியிருக்கா. நாம் இவர் கூப்பிட்டபடி வயசானவான்னு யாரையும் சொல்லவே முடியாது. பலமுறை சொல்கிறேன், இருந்தாலும் திரும்ப 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 ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது சலிப்பு ஏற்படலாம். ஆனாலும் உண்மையை திரும்ப திரும்ப சொல்லணும். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் ஆண்டாளுடைய வார்த்தைகள் எல்லாம் நுணுகி ஆராய்ஞ்சா அதுவே சுகமாக இருக்கும். அதிகாலை அப்படிங்கிறத ஆண்டாள் அவளுடைய பாஷையில் சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு குட்டியாக இந்த காலை பொழுது துவங்கும் பொழுது எல்லாத்துக்கும் அந்த பாவனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. குழந்தை பிறக்கும்போது குட்டியாக இருக்கும், அப்புறம் வளரும், அப்புறம் பெரிய மனுஷனாக போகும். அந்த மாதிரி ஒரு நாளை அவள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அதிகாலை பொழுது சித்தம் சிறு காலை அப்படின்னு சொல்லுவாள். அந்த சித்தம் சிறு காலையில் அம்பிட்டு பேரும் குளித்து நீராடி மடி உடை உடுத்தி கார்த்தாலே சுவாமியை சேவிக்கிறது அப்படிங்கிறது காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி. 4 மணிக்கெலாம் எல்லோரும் ரெடியாக அதுவும் இந்த மார்கழி உற்சவம் அந்த 30 நாளும் ஸ்ரீவத்சத்தில் கோலாகலமாக நீங்கள்லாம் கொண்டாடுற மாதிரி உலகத்திலேயே தொடர்ச்சியாக நடக்கிறது அப்படின்னு நடக்கும். எல்லா இடத்துலையும் பக்தி இருக்குது, எல்லாம் பண்ணின்னு இருக்கா. ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் அந்த பக்தி ஒரு வேள்வியாக உங்களால் கடைபிடிக்கப்படுகிறது என்று கூறினால் அது சற்றும் மிகையான கூற்றாக இருக்க முடியாது. இன்றைக்கி பாருங்கள், பரமபத வாசல் வைகுண்ட ஏகாதசி காத்தால வேலையில் இப்படி ஒரு கூட்டம். அவர் பெரிய பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும்படியாக இருக்குது. பரமபத வாசல் திறந்த உடனே எல்லாரும் அப்படி போய் அடித்து பிடிச்சின்னு போக வேண்டாம், ஒவ்வொருத்தராக நிதானமாக சுவாமியை தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம். பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் எப்படி இருக்குது தெரியுமா? ஸோ இது மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு பண்ணுறது. ஏன்னா பெரியவா நீங்களாம் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டி. பொதுவாகவே ஒரு பெரிய சொலவடை உண்டு. பெரியோர்கள் சொல்லி சிறியோர்கள் கேட்க மாட்டார்களாம், பெரியவர்களை பார்த்து சிறியோர்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு கிராமத்து சொலவடை உண்டு. அந்த வகையில் உங்களுடைய பக்தி, அர்ப்பணிப்பு இதெல்லாம் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தானாக கடத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த காட்சியை கண்ணுறும் பொழுது அடியனுக்கு ஏற்படுகிறது. வழக்கம் போல் ஸ்ரீவத்சம் ஆரம்பித்த நாள் முதலாக
ஒவ்வொரு முறையும் அடியை நினைவு கூறுவதுண்டு. ஒரு பெரிய ஸ்ரீ அண்ணா ஆகிய மகான் தொட்டு பூமி பூஜை செய்து சங்கல்பித்து கும்பாபிஷேகமும் செய்வித்த ஒரு ஆலயம் அப்படிங்கிற அந்த பெருமை நமது ஆலயத்திற்கு உண்டு. குறிப்பாக இந்த இடத்துல அடியேன் குறிப்பிடுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் திவ்ய தேச தலங்களிலே வெகு சிறப்பாக விமர்சையாக இன்றைய தினம் நடைபெறும். குறிப்பாக திருப்பதியிலும் திருவரங்கத்திலும் எப்படி அந்த வைபவம் நடைபெறுகிறதோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் அவ்வண்ணமே நமது ஆலயத்திலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது வலிந்து குறிப்பிடத்தக்கது. அங்கெல்லாம் கூட இப்படி ஏகாந்தமாக உட்காந்துட்டு இந்த ஏகாதசி வைபவத்தை அனுபவிக்க முடியாது. இங்கே அதுவும் ராஜா பட்டாச்சாரியார் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு வைகுண்ட ஏகாதசியும் அடுத்தடுத்த எல்லைகளை தொடுகிறது என்று கூறினால் அதுவும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு திடீர்னு பார்த்தா நம்ம கோயில் தானா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் அதை மாற்றி வச்சுருக்காரு. அப்படியே நான் ஒரு தனி வாயில் இந்த 2 தூண்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் புதுசாக திடீர்னு நானே கொஞ்சம் யோசிச்சுட்டேன். இந்த பக்கம் புதுசாக ஒரு செவர் இருக்கே, அதுவும் கருங்கல்ல ஒரு செவர் வந்திருக்கேன்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு பாவனையோடு அதை அழகாக பார்த்து யோசித்து ஜம்முன்னு அதை அமைச்சு கொடுத்துருக்கார். இப்போ நிஜமாகவே இந்த வாசலை திறந்த உடனே வைகுண்ட வாசன் நமக்கு காட்சி கொடுக்க போகிறார். இன்றைக்கி இங்கே வந்து கலந்துட்டுருக்கிறவா எல்லாரும் பரமபதத்தை அடைவர் என்று கூறினால் அது சற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் வைகுண்ட ஏகாதசி பற்றி. தெரியாதவா யார் இருக்கா? எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இது போன்ற ஒரு நன்னாளில் ஏற்கனவே தெரிந்த சில விஷயங்களையும் மீண்டும் ஒரு முறை அசை போடுதல் எப்பொழுதுமே அந்த பகவான் பற்றின அந்த ஸ்மரணை நமக்கு ஏற்படும் பொழுது பகவானுக்கு அண்மையிலோ பகவானிடத்திலோ பகவான் ஆகவே நாம் ஆகிவிடுகிறோம் என்பதுதான் நமது ஆன்மீக தத்துவங்களின் முடிவு. அந்த வகையில் இன்றைய நன்னாளில் வைகுண்ட ஏகாதசி பற்றி வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில கதைகளை கூறி, குறிப்பாக தமிழ் மரபிலே வைணவத்திலே சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் தமிழகத்தின் நடைமுறைகளில் ஒரு தனி ஏற்றம் உண்டு. அதில் வி ஆர் யுனிக். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய எழுச்சி என்பது வைணவ சமயத்தின் உச்சம் என்று கூறினால் அது சற்று மிகையான கூற்றாக இருக்க முடியாது. 12 ஆழ்வார்கள் பல்வேறு காலகட்டங்களில் தோன்றி 4000 பாடல்களில் விஷ்ணுவை பற்றியும் விஷ்ணுவனுடைய அவதாரங்களை பற்றியும் ஒத்த சிந்தனையில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று கண் கொண்டு பார்த்தாலும் ஒரு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த 12 ஆழ்வார்களும் இருந்ததை நம்ம பார்க்குறோம். வெவ்வேறு காலகட்டங்களில் தோன்றிய ஆழ்வார்கள் வெளிப்படுத்திய கருத்துக்கள், இறைவனை போற்றிய விதம், அதன் உள்ளீடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 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 மைய இழையில் அப்படியே ஒன்றா சேரும். அந்த வகையில் ஒரு 2 புராண கதைகள் உண்டு. முரன் அப்படின்னு ஒரு பெரிய அசுரன். அவன் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரிடமும் தவம் பயின்று மிகப்பெரிய வரங்களை எல்லாம் வாங்கி, பொதுவாகவே நம்ம புராண கதைகள் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம், வரம் வாங்கிய அசுரர்கள் அல்லது தேவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு கதை உண்டு, வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைப்பது அப்படின்னு. அதுபோல் இந்த வரம் வாங்கிய அத்தனை அசுரர்களும் மறக்காமல் செய்வது உடனே அவர்கள் துன்புறுத்துவது தேவர்களை. அதே இந்த முரணும் அதற்கு விதிவிலக்கல்ல. 33 கோடி தேவர்கள் மற்றும் தேவேந்திரன் பொதுமக்கள் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம அவன் தொல்லை கொடுத்த உடனே எல்லாரும் சிவனிடம் சென்று முறையிட்டனர். சிவன் உடனே இது மகாவிஷ்ணுகிட்ட போய் சொல்லுங்கள், மகாவிஷ்ணு பார்த்துப்பார் அப்படின்னு மகாவிஷ்ணுகிட்ட மடைமாற்றி விடுகிறார். இந்த முரனுக்கும்
விஷ்ணுவுக்கும் இடையிலான போர் 1000 ஆண்டு காலம் நீடித்ததாக கூறுவர். அப்போ அவனுடைய அந்த பராக்கிரமம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி அவன் ஆடும் நாடகம் அது. அப்படி நினச்சா அப்படி ஒரு நிமிஷத்தில் பஸ்மம் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அந்த அதுக்கு பின்னாடியுமே நம்ம இந்த புராணங்களை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா பெரும் செய்திகளை நமக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களும் கூட சொல்லும். முரண் இயற்றிய தவம் எத்தகையது அப்படிங்கிறத உலகத்தை காமிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அப்படி இந்த 1000 ஆண்டு நீடித்த போர் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல கொஞ்சம் தலையை சாய்க்கிறார். அவர்கிட்ட தான் வரம் வாங்கியிருக்கான் அந்த முரண். இருந்தாலும் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல், அப்பா இப்போ தான் அவர் அசந்திருக்கார், இந்த நேரத்தில் நம்ம பானத்தை போட்டுருவோம் அப்படின்ட்டு அப்படி வரும்பொழுது மகாவிஷ்ணுவுடைய உடலிலிருந்து ஒரு பெண் தேவதை தோன்றி இவன் அம்பு போடும்போது தடுக்க முற்படுறான். அப்போது அந்த முரண் சொல்கிறான், நான் ஒரு பெண்ணெல்லாம் என்னால் வதம் பண்ண முடியாது, அதனால் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கோ அப்படின்னோடனே, இல்லை நீ அப்படிலாம் பார்க்க வேண்டாம், நீ அப்படிலாம் இறக்கம் பார்க்குற ஆசாமியும் கிடையாது, அப்படி பார்க்குற ஆசாமியாக இருந்தால் ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேரை நீ அம்பு தொடுக்க வருவியா, நீ ஒன்றும் பெண்ணெலாம் இறக்கம் பார்க்க வேண்டாம், உன்னுடைய பிரதாபத்தை காட்டு அப்படிங்கிறா. இப்போ அம்பு அப்படி எடுக்கிறான். அப்படி எடுக்கும்பொழுது ஓம்னு மட்டும்தான் சொல்லுவாள், பஷ்பம் ஆகிடுவான். இப்போது இந்த முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். மகாவிஷ்ணுவனுடைய அம்சத்தில் ஒரு நொடியில் தோன்றிய ஒரு பெண் ஓம் என்று சொன்ன மாத்திரத்திலே பஷ்பமாகிய அசுரன். அப்போ அவர் 1000 வருஷம் சண்டை போடணுமா அவனை வதம் பண்ணுறதுக்கு? இங்கே தான் நம்ம சில நுட்பமான தலங்களில் புரிஞ்சுக்கணும். கடவுளர்கள் அனைவரும் செயல் விளைவு அப்படிங்கிற தத்துவத்தின் பின்னணியில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பராக்கிரமம், வீரம், ஆகிருதி, இப்படி எல்லா விதமான குணங்களையும் அவங்க வந்து ரொம்ப ஃபேராக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ முரனுடைய அந்த நீண்ட நெடிய தவத்திற்கு மகாவிஷ்ணு கொடுத்த மதிப்பு அந்த 1000 வருட போர். ஸோ அப்புறம் அந்த பெண்ணுக்கு பேர் ஏகாதசி. அப்போது அந்த பெண்ணுக்கு மகாவிஷ்ணு ஒரு வரம் கொடுக்குறார். ஸோ நீ வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தீமையை அழித்த இந்த நன்னாளில், அவர் சயன கோலத்தில் இருந்த பொழுது உண்டான பெண், அப்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேள் அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது அந்த பெண் மறுபடியும் சொல்கிறார், யாரெல்லாம் இந்த நாளில் உம்மை வணங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் நீ பரமபதத்தில் அழைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அந்த நாளாக இந்த மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசியை ஒரு புராணம் குறிப்பிடும். இன்னும் ஒரு புராண கதை, அதுவும் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு புராண கதை உண்டு. பொதுவாகவே இந்த நம்முடைய 14 புராணங்களை நாம் வாசிக்கும் பொழுது பிரம்மாவுக்கு அடிக்கடி ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஒரு படைப்பு தொழில் அவர் கையில் வச்சுட்டு இருக்கிறனால பொதுவாகவே படைப்பாளி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கிராமத்து சொல்வடையில் கேள்விப்பட்டது உண்டு. திடீர்னு அவருக்கு வந்து ஒரு ஆணவம் தலை தூக்கும். அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக பெருமாளுடைய காதுகளில் இருந்து மது, கைடவர் அப்படிங்கிற 2 வீரர்களை உருவாக்கி, முதல்ல நான் வீரர்னு ரொம்ப கவனமாக குறிப்பிடுறேன். ஏன்னா பெருமாளே உருவாக்குறார், அவருக்கு புத்தி சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட கொஞ்சம் போய் சண்டை போட்டு அவருடைய ஆணவத்தை குறைச்சிட்டு மட்டும் வந்தால் போகிறோன்னு அவள் 2 பேரையும் அனுப்புகிறா. ஆனால் அவங்க 2 பேரும் போய் பிரம்மாவோட சண்டை போட்டு பிரம்மா இவங்களை எதிர்கொள்ள முடியாத நிலையை பார்த்தோம்னா அவங்களுக்கே வந்து ஆஹா நம்ம ரொம்ப பெரிய ஆள் போல் இருக்குங்கிற ஒரு நினைப்பு வந்துட்டு, இவர் நான் உனக்கு புத்தி மட்டும்தான் சொல்ல சொன்னேன், அவர் அழிக்க சொல்லலை, சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிறார். உடனே இவர்கிட்டே அவள் 2 பேரும் ஏற்றுக்கிறான். இல்லை உங்களுக்கு ஏதாவது வர வேணும்னா என்கிட்ட கேளுங்க இப்போ அப்படின்னு மகாவிஷ்ணுவை பார்த்தே அவள் 2 பேரும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு மகாவிஷ்ணுவனுடைய புராணத்தை படிக்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூல் ஹெட்டட், எதுக்கும் டென்ஷனாகவே மாட்டார்
மகாவிஷ்ணுகிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் அவர் ஜாலியாக பார்க்கடலில் படுத்து தூங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பெரும்பாலும் பார்க்குறோம். என்ன வேணால் நடக்கட்டும், நான் அப்படியே சும்மா அனந்த சயனத்தில் ஜம்முன்னு இருப்பேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய செய்தி. நம்ம உருவாக்கின 2 பேர் நம்ம சொல்கிறத கேட்காம உனக்கே வரவனுன்னு கேட்க, நமக்கெல்லாம் கோவம் வரும் தானே. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நமக்கு என்ன கோவம் வரும்? ஆனால் அவர் கோவப்படவே இல்லை. உமக்கு ஏதாவது வரம் இருந்தால் கேளும் கூறுகிறேன் தருகிறேன் அப்படின்னு 2 பேரும் சொன்னோன்னே அவர் சிரிச்சுட்டே, அப்படியா சரி, உங்கள் 2 பேரையும் நான் வதம் பண்ணணுன்னா தான் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய வரம் அப்படின்னு சொன்ன உடனே யோசிச்சு பாருங்க, அவனை எதிர்பார்க்கவே இல்லை 2 பேரும். சரி, என்னடா இப்படி மாட்டின்ட்டோமே அப்படின்ட்டு உடனே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். சரி சுவாமி, உங்கள் கையாலே நாங்கள் வதம் ஆகிறோம், ஆனால் ரொம்ப வீரமாக வந்து கேட்டுட்டோம், ஒரு மாதம் சண்டை இழுத்தடிச்சு 1 மாதம் கழிச்சு எங்களை வதம் பண்ணுங்க அப்படின்னு அவள் 2 பேரும் கேட்டுண்டு அந்த போர் 1 மாதம் நடந்து அந்த 1 மாத முடிவிலே அந்த 2 பேரையும் அவர் வதம் பண்ணி, பக்தா அப்படிங்கிறதுனால அவர் கோச்சிக்காமல் உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்ன உடனே உங்களுடைய பரமபதம் தான் வேணும் அப்படின்னு அவர் கேட்டு, அப்படி அவர்கள் இருவரும் பரமபதம் அடைந்த நாளாகவும் இந்த வைகுண்ட ஏகாதசி புராண இதிகாசங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக நான் சொன்னேன் தமிழகத்திற்கென்று ஒரு ஏற்றம் உண்டு அப்படின்னு. இந்த 12 ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் 12 பேரில் ஒருத்தர். அவர் வந்து ஒரு ராஜா. அவர் ராஜாவாகிறதுக்கு முந்தி அவருக்கு ஒரு பூர்வ கதை உண்டு. அவர் ஒரு வேடுவராக இருந்து வழிப்பறிகளில் ஈடுபட்டவர். ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்து ராஜாவாக மாறி அதன் பிறகு பெருமாளுடைய பக்தனாகி 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பெருமாளுடைய அனுகிரகத்திற்கு தகுதி வாய்ந்தவராக மாறினார். அப்படி அவர் வந்து திருவரங்கத்தில் ஒரு நாள் பக்தி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் பெருமாள் அவர் முன்னாடி தோன்றி, உங்களுடைய பக்திக்கு மெச்சினோம், அகமகிழ்ந்தோம், என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு. இந்த ஆழ்வார்கள் இந்த மாதிரி பெரும் பக்தர்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கடவுள் நம்ம முன்னாடி பிரசன்னமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்ம ரெடியாக இருக்கோமா சொல்கிறதுக்கு? 5 செகண்ட் தான். உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு கடவுள் கேட்டால் அந்த 5 செகண்டுக்குள்ளே நம்முடைய விருப்பத்தை நம்மளால் சொல்ல முடியுமா? அது ஒரு சிறந்த பக்தி அப்படின்னு இந்த ஆழ்வார்கள்ட்ட நம்ம கற்றுக்கலாம். அப்படி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனுஷன் கேட்பார். அவர் 1000 பாடல்கள் பாடியிருக்கார். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்காரே, ஒரு 1000 பாட்டு பாடியிருக்கார், நாள் பூரா கேட்டுட்டே இருக்கலாம். அந்த 1000 பாட்டையும் நீ வருஷம் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்னு பெருமாள்கிட்ட இவர் விண்ணப்பம் வைக்கிறார். திருமங்கையாழ்வார் ரொம்ப நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 108 திவதேசத்தில் 87 திவதேசங்களில் மங்களாசாசனம் பண்ண பெருமை திருமங்கையாழ்வாருக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஆழ்வார் பெருமாள் பிரத்யட்சமான உடனே பெரியாழ்வாருடைய 1000 பாசுரங்களை உன்னோட சந்நிதியில் பாடுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ண, வருஷம் அதை நீ இப்போது நீனே ஒரு ப்ரப்போசல் கொடுத்துட்ட, நீயே அதுக்கு ஒரு நாளையும் தேர்ந்தெடுத்துரு அப்படின்னு பகவான் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி உள்ள 10 நாள் ஒரு நாளைக்கு 100 பாடல் வீதமாக ஒரு 10 நாள் பாடினா ஒரு 1000 பாட்டு நீ கேட்டுடலாம், அதனால் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு. அது வந்து திருமங்கையாழ்வார் ஏற்பாடு செஞ்சது ராப்பத்து. இதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி ஒரு 150-200 வருஷம் கழித்து நாதமுனிகள் வர்றார். அவர் தான் 4000 திவ்யபிரபந்தத்தை வந்து உலகத்துக்கு வழங்கிய ஒரு மாபெரும் மகான். அதே மாதிரி அவரும் பெரிய நாதமுனிகள் பற்றி அதிகம் அறியப்படாத ஒரு அற்புதமான பக்திமான். ஒரு வாய்ப்பு கிடைக்கும்பொழுது பின்னாளில் ஒரு தடவை உங்கள் மத்தியில் நான் நாதமுனிகள் பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். அது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உத்தரவாதமாக கொடுத்துட்றேன். அப்படிப்பட்ட நாதமுனிகள் வந்து திருவரங்கத்துக்கு போகும்பொழுது அவருடைய பக்திக்கு மகிழ்ந்து இதே மாதிரி பெருமாள் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார்.
அவராவது அவருக்கு ஏதாவது வச்சுக்க விடாதா? ஏற்கனவே திருமங்கையாளர் ஒரு 1000 பாசுரத்தை கேட்டு அது நடைமுறைப்படுத்தியாச்சு. இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. அந்த பாட்டை தாண்டி அவர் பாடின பாடல்களே ஒரு 1000 பாட்டு இருக்கு. அதனால் மீதமுள்ள திவ்ய பிரபந்தத்தை நீங்கள் அது மாதிரி கேட்குறதுக்கு ஒரு உற்சவத்தை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு அவர் விண்ணப்பிக்கிறார். அப்போது அந்த ஏகாதசிக்கு முந்தின ஒரு 10 நாள் பகல் 10, அதுதான் இந்த மார்கழி மாதத்தில் இந்த ராப்பத்து பகல் 10 தோன்றின கதையே இப்படி தான். ஒன்று திருமங்கையாழ்வார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார், இன்னொன்று நாதமுனிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பக்தி, ஞானம், மொழி இது மாதிரியான விஷயங்களை நமக்கு அழகாக வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம ஸ்ரீவத்சத்தில் குறைவர கடைபிடித்து அனுதினமும் அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு பெருங்கடலை திளைத்து பகவானை நம்ம அனுபவிச்சுட்டுருக்கோம். அந்த மாதிரி இந்த ஒரு அற்புதமான திருநாளில் இன்றைக்கி பரமபத வாசல் திறக்கப்பட்டு சுவாமியை எல்லாரும் சேவிச்சுக்க போகிறோம். வெகு நிச்சயமாக இங்கே ஸ்ரீவத்சத்தில் இதை அனுபவிப்பவர்கள் வைகுண்டத்திற்கு பெருமாளுடைய அனுகிரகத்தை வெகு நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களோட சேர்ந்து அடியேனும் இதை அனுபவிக்கிற வாய்ப்பை கொடுத்த அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவத்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.